ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் வந்து நீங்கள் தண்ணி சாம்பார், அப்புறமா ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராகவே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பெப்பர் சிக்கனில் வந்து நம்ம ஜாஸ்தியாக மசாலா எதுவும் சேர்க்க தேவையில்ல. மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். பெப்பர் தான் அதில் ஜாஸ்தியாக சேர்க்கணும். இதுக்காக ஒரு சின்னதாக ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் மிளகோட காரம் தான் ஜாஸ்தி இருக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகு எடுத்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சீரகத்தை விட மிளகோட அளவு ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ இது நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறிட வேண்டாம், நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும், சீக்கிரமாகவும் தீஞ்சு போகாது. இப்போ பாருங்கள், நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து இப்போது ஒரு கடாயை வச்சு இந்த பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த சிக்கன் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட காஞ்ச மிளகாய் ஒரு 3 சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நீளமாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த பெப்பர் சிக்கனுக்கு கருவேப்பிலோட ஃப்ளேவர் ரொம்ப தூக்கலாகவே இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு வதங்கி வரும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தக்காளிலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் வெங்காயம் மட்டும் தான் சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதோட பச்சை வாசனை போகணும். ஒரு 2 3 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிறது இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு இதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ மசாலா, தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த சிக்கனை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக விட்டுருங்க. இதிலே நமக்கு ஒரு 1/4 அளவுக்கு மேலேயே நல்லா நமக்கு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்கு. நல்லா அந்த கறி எல்லாமே நல்லா வெள்ளை கலரில் ஆகி வரும். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா காரத்துக்காக கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பெப்பர் தான் ஜாஸ்தி சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிளகு, சீரகம், சோம்பு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நமக்கு 15 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். நான் இன்றைக்கி இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை. நமக்கு அந்த வேக வேக சிக்கனில் உள்ள தண்ணியே நமக்கு அந்த வெளியில் வரும். அந்த தண்ணியே நமக்கு போதும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த பெப்பர் சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.